வணக்கம் உறவுகளே. இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு வீடு தான். உண்மையிலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீடு ஐரோப்பாவில் இல்லை. இது கிழக்கு மாகாணத்தில் களவஞ்சிக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஓந்தாச்சி மடம் என்ற ஊரில் தான் இந்த அழகிய ஒரு இடம் இருக்கிறது. இந்த அழகிய கட்டடத்தை இந்த கற்களால், இந்த செங்களிமனாலே உருவாக்கப்பட்ட கற்களால் செங்கற்களால் இந்த கட்டடங்கள் கட்டியிருக்கிறாங்க. மிகவும் கவலை அளிக்கிறது. இந்த கட்டடம் சிதைவடைந்து காணப்படுகிறது. இதனை பாதுகாக்க வேண்டியது எமது அனைவரது தலையாய கடமையாகும். இங்குள்ள ஊரவர்கள் மற்றும் கிராம சேவையாளர்கள் மற்றும் பிரதேச செயலங்களூடாக இந்த வரலாற்று சின்னங்களாக இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அழகிய ஒரு இடம். இதே வேளையில் இந்த இடம் வேறு பகுதிகளில் அல்லது முஸ்லீம்கள் அதிகமாக வாழும் பகுதியோ அல்லது சிங்கள சக மக்கள் வாழுகின்ற பகுதியிலோ இந்த இப்படியான ஒரு அழகிய ஒரு கட்டடம் இருந்தால் உண்மையிலே அந்த பிரதேசத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் முன்வந்து இதனை சீர்படுத்தி இதனை பாதுகாத்திருப்பார்கள். ஒரு பூங்காவனத்தை போன்று அதன் சுற்றுச்சூழலை உருவாக்கியிருப்பார்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, இதில் பல இளைஞர்கள் இங்கே ஃபோட்டோ ஷூட் மற்றும் வீடியோக்களை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கட்டடக்கலை ஐரோப்பிய நாடுகளிலேயே இவ்வாறு இந்த கட்டடக்கலை கட்டப்படுகிறது. இது இலங்கையிலேயே நமது பிரதேசத்தில் இருப்பது நமக்கு பெருமையான ஒரு விடயம். சிவப்பு செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு அழகிய இந்த கட்டடம் முதலாக நமது பிரதேசத்திலேயே நாம் பார்க்கக்கூடியதாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுக்கு இந்த கட்டடத்தை பற்றி தெரிந்திருந்தால் அந்த தகவல்களை பின்னூட்டத்தில் குறிப்பிடுங்கள். இந்த இடமானது குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு படகுகள், கடலில் செல்லக்கூடிய போட் படகுகள் தயாரிக்கக்கூடிய ஒரு இடமாக இது காணப்பட்டிருக்கிறது. இதனுடைய சிதைவுகள் இங்கு காணக்கூடியதாக இருந்தது. இது பற்றிய மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் என் பின்னூட்டத்தில் தாராளமாக குறிப்பிடலாம். இது போன்ற மேலும் இப்பகுதியிலேயே இன்னும் ஒரு அடையாளம் காணப்படாத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் ஒன்று காணப்படுகின்றது. ஆங்கிலேயர் ஆட்சியிலே கட்டப்பட்ட பண்டைய ஒரு கோட்டை ஒன்று சிதைவடைந்து காணப்படுகின்றது. அந்த கோட்டை சம்பந்தப்பட்ட தரவுகளையும் அடுத்த ஒரு காணொளியில் பதிவேற்ற இருக்கிறேன். இந்த காணொளியை நேரத்தை ஒதுக்கி பார்த்து கொண்டிருந்த சகோதரர்களுக்கு அனைவருக்கும் நன்றி.